I heartily welcome. Please sit down, all of you. Take your seat. Please. Please sit. Our vibration, our guest Swamiji, and I welcome, heartily welcome our AM sir, and also I welcome our manager. Warm welcome. So go on, guys. We also welcome our Swamiji. There is no words to honor his praise. Just as the sun shines brightly in the morning, like our Swamiji illuminates our path to knowledge and wisdom. The Chinese of our educational journey dedicated his life and spiritual enlightening. We invite our Swamiji, also the correspondent Dr. Swamiji. Let us call him say something. हेलो, भारत माता की जय. இன்று நம்ம எல்லோருக்கும் கூடிய ஒரு புனிதமான நாள். நம்மளுடைய பாரத தேசம் வெற்றி பெற்று சுதந்திரம் அடைந்து 78 வருஷங்கள் ஆகிறது. நம்மளுடைய தேசம் ஒரு புனிதமான தேசம். ஏனென்றால் இந்த தேசத்துல மகான் சாது சந்தர் மகாபுருஷரிடம் பிறந்த இடம் இது. அஹிம்சையில் பேர் போன தேசம் இது. மற்ற நாடுகளை விட நம்ம தேசம் வாழ வீடு. நாமளும் வாழணும், மற்ற எல்லோரையும் கூட வாழ வைக்கணும் என்ற எண்ணத்தோட வாழக்கூடிய நாடு நம்ம இந்த பாரத நாடு. அங்கந்தான் உயர்ந்த பதவியும் இருக்கும், உயர்ந்த குணமும் இருக்கும். அதனால குணம் என்பது ரொம்ப முக்கியமானது. காசு பணமோ இல்ல வசதியோ முக்கியமானது அல்ல, குணம் தான் நல்லது. எங்க சர்க்கரை இருக்குமோ அங்கதான் எறும்பு வரும். அதனால நம்ம சர்க்கரை போல இனிப்பா இருக்கணும். நம்மளுடைய பேச்சு தன்மையா இருக்கட்டும், நடைமுறையா இருக்கட்டும், பழகக்கூடிய மற்றவங்களிடத்துல பழகக்கூடிய தன்மை இருக்கட்டும், எல்லாத்திலையும் கூட ஒரு இனிப்பான ஒரு வழிமுறை இருக்கணும், நடைமுறை இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த நாடுல அஹிம்சையோட அன்பு பண்போட நாம வளர்ந்து நம்மளுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க எல்லாம் சுதந்திரத்தினுடைய இந்த நாள் இங்க வந்துள்ள அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய பூர்ண ஒரு நல்ல மனசு. அதே போல ஒரு மனிதனை நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர் குடும்பத்துக்கு நாம நினைவு பண்ணிக்கணும். அவங்களுடைய உதவினால ஸ்கூல் நடந்துன்னு வருது. அவங்க தர்ம சிந்தனை உள்ளவங்க, அவங்களுடைய ஆன்மா என்னைக்கும் கூட நல்லபடியா இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய
ஸ்ரீமான நடராஜ் சார் என்ன வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்களோ அதே வழியில நம்மளுடைய குணசீலன் சார் கூட இன்னைக்கு பிரின்சிபாலுடைய பதவி ஏற்றுக்கொண்டும் நம்மளுடைய சோரணா மிஸ் அவங்களும் நம்மளோட பிரைமரி ஸ்கூல்ல கஷ்டமா இருந்து அவங்களும் இந்த வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். இங்க எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டாகி அசோக் குமார் இருக்கிறார். எல்லா பொறுப்பும் அவருக்கு என்ன இருக்குது. நாங்கள் சும்மா ஒப்பு சொப்பு தான் இருந்தால் கூட அசோக்கு தான் என்னுடைய பூரா பொறுப்பு அவருக்கு என்ன இருக்குது. இன்னும் அவர் முன்னாடி எல்லா வழியும் நடத்தின்னு போவார் சொல்லி எங்களுடைய அனைத்து ட்ரஸ்டுகளுக்கு கூட நன்றி தெரிவித்து இந்த ஸ்கூலை இந்த மாணவர்களை நல்லபடியாக நல்ல வழியிலே கொண்டு செல்லும் அனைத்து ஆசிரியர்களுக்கு கூட நாங்கள் இந்த டைமில் ஆசீர்வதித்து அவங்களுக்கு கூட இன்னும் கல்வி கற்றுக்கொண்டு வர வேண்டும், இன்னும் அதிக கல்வியை கற்றுக்கணும். அதே போல் அந்த மாணவர்களுக்கு நல்ல வழிகளை காட்ட வேண்டும் சொல்லி எல்லோரும் சேர்ந்து இன்னும் இந்த நாடை நம்ம காப்பாற்றுவோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்போம்னு சொல்லி பகவானுடைய இறைவனுடைய அருளை வணங்கி பாரத் மாதா கி வணங்கி எவ்வளவு பாரத் மாதா கி. Thank you for Swamiji's valuable advices. நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைவனின்றி அணுவும் நகராது போல் தர்ம சிந்தனையுடன் கல்வி போதிக்கும் நம் கல்வி நிறுவனத்தின் அனைவரும் ஆன்மநலம் பெறும் விதமாக ஜெயின தர்மத்தின் முதன்மை மந்திரமான நமோகார மந்திரத்தை நடன வடிவில் நமக்காக கண்ணுக்கு விருந்தளிக்க வருகின்றன நம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள். जैन धर्म सत्य अहिंसा और विश्व शांति का सदैव उपदेशक रहा है। इसमें सबसे बड़ा यदि कोई महामंत्र माना गया है तो वह है विश्व शांति प्रदायक महामंगलकारी महाकार महामंत्र। इस मंत्र में 5 पद व 35 अक्षर होते हैं। यह 84 लाख मंत्रों का राजा माना जाता है। इसके जाप व श्रवण मात्र से मनुष्य आत्मिक सुख शांति समृद्धि व वैभव को प्राप्त करता है। भगवान पार्श्वनाथ ने जब जलते हुए नागवानागिन को यह महामंत्र सुनाया तो वे इसके प्रभाव से स्वर्ग में धैर्येंद्र व पद्मावती नामक देव देवी हुए। और भगवान पार्श्वनाथ जब तप में लीन थे तो कनक नामक दैत्य के उपसर्ग से उन्होंने धैर्येंद्र व पद्मावती नामक देव में रक्षा की। इसलिए नमोकार महामंत्र पर जो आस्था व विश्वास रखते हैं वे अपनी मनोकामना को अवश्य पूरी करके जन्म जन्मांतर के पापों से छुटकारा प्राप्त कर लेते हैं।